எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரம்ப் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காரு 50% வந்து அந்த டேரிஃப் வந்து போட்டிருக்காரு. அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக வந்து ட்ரம்ப்பும் புட்டினும் வந்து அலாஸ்காவில் மீட் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அப்படிங்கிறது வந்து நியூஸ் வந்திருக்கு. இது வந்து உக்ரைன் ரஷ்யா இந்த சீஸ்ஃபயரை பற்றி இருக்கலாம். அப்புறம் வந்து இந்த டேரிஃப் இஷ்யூ இந்தியாவோட இருக்கிறத பற்றியும் வந்து ரிசால்வ் பண்ணுறத பற்றியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து இந்த மூவ் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம பிஎம் மோடி சொன்ன மாதிரி இது வந்து இந்த வார் அப்படிங்கிறது வந்து எராவோட வார் கிடையாது அப்படிங்கிறத வந்து பிஎம் சொன்ன மாதிரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பேசுகிறதுக்கு அப்புறம் தான் என்ன இது அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். உக்ரைன் வந்து இதில் வந்து இந்த மீட்டிங்க்கு வந்து உக்ரைனோட லீடர் வந்து இன்வைட் செய்யப்படவில்லை. இதில் வந்து என்னென்னா புட்டின் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார், ரிஜெக்ட் பண்ணியிருக்கார். இந்த இதை வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து இது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த ஒரு டிசிஷனும் வந்து அதாவது உக்ரைன் இல்லாமல் வந்து இது எந்த ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டாலுமே வந்து அகெயின்ஸ்ட் பீஸு இது வந்து அவங்க வந்து எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து இவர் சொல்லியிருக்காரு. உக்ரைனோட லீடர் வந்து ஜெலன்ஸ்கை வந்து சொல்லியிருக்காரு. எக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது வந்து ஹைலி வந்து எதிர்பார்க்கப்படுது. மீட்டிங் வந்து ஹை லெவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர். யூஎஸ் வந்து ரஷ்யாவிட்டேருந்து வந்து $7.2 மில்லியன் 1967 வந்து வாங்கியிருக்காங்க. அது சிலதை வந்து ரஷ்யன் நேஷ்னல்ஸ் வந்து அதை திரும்பி வந்து ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அலாஸ்கா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் 2 miles வந்து டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஈஸ்டர்ன் ரஷ்யா அந்த இதுலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரிப்பு வந்து அவருக்கு வந்து புட்டினுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வந்து வித்தவுட் கண்ட்ரியை கடந்து போகிறதுக்கான அந்த நெசசிட்டி இருக்காது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மெகா சுப்ரீமோ அப்போ ரீசெண்டாக வந்து ஆரம்பிச்சிருக்காரு செகண்ட் டேர்மு. அதுவும் நம்ம பவுண்ட்லெஸ் அந்த நம்பிக்கையோடு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ரஷ்யா உக்ரைனோட வந்து வார் வந்து எண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. ரீசெண்டாக வந்து கான்வர்சேஷன் வந்து புட்டினோட பேசினதில் அவருக்கு வந்து சில இதெல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இந்த சீஸ்ஃபயருக்கு வந்து புட்டின் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பிறகு புட்டின் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து எப்படி சீஸ்ஃபயர் பண்ண போகிறாங்க, எப்படி டீஎஸ்கலேட் பண்ண போகிறாங்க என்ன இதுங்கிறது அந்த 14th அப்புறம் நம்மளுக்கு தெரிய வரும். அவர் என்ன சொல்லணும்னா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது மாஸ்கோ வந்து இந்த ரீட்டைன் பண்ணும் டெரிட்டரி அதை வந்து கேப்சர் ஆகிருக்கு ஈஸ்டர்ன் உக்ரைனில் அந்த ரீஜனில். இது வந்து இப்போ எதுனா டோன்பாஸ் அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இவர் வந்து இந்தியா வந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். ட்ரம்ப்பும் புட்டின் வந்து அலாஸ்காவில் வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் அந்த கான்ஃப்ளிக்டை வந்து சீஸ்ஃபயர் பண்ணுறதுக்கு எங்களோட சப்போர்ட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பட் ஆனால் புட்டின் வந்து நம்ம ரஷ்யன் ஆயில் வாங்காதனால தான் வந்து அங்கே போரே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ப்ராமிசஸ் ஃபார் பீஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிஎம் மோடி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு புட்டின் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. ஃப்ரைடே எப்படி வந்து பைலேட்ரல் டைஸை வந்து டீபன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி, அப்புறம் இனியும் வந்து நல்லா வந்து உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்தியா சப்போர்ட் இருக்குது, டிப்ளமேட்டிக் ரெசல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம 15th அப்புறம் வந்து அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, என்னென்னலாம் இவர் வந்து கண்டிஷன்ஸ் போடுறாரு சீஸ்ஃபயருக்கு அப்படிங்கிறதே தெரிய வரும். நம்மளுடைய அந்த டேரிஃபுக்கு வந்து இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.